தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த அதிகாலை வேளையில் என்று நாம் தியானத்துக்கு எடுத்துக்கொள்ள இருக்கிறதான வேத வசனம் எபேசியர் 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்கள். ஆமென். இந்த வசனத்துக்கு ஏற்ற உதாரணமாக வசனம் காரியம் யார் என்று பார்க்கும் பொழுது, யோசேப்பு பார்வோனுக்கு அடுத்த ஸ்தானத்தில் இருந்தபோது ஒரு செழிப்பின் 7 வருடங்களில் விளைந்ததான தானியங்களை எல்லாம் அந்தந்த பட்டணங்களே சேமித்து வைத்தான். தானியங்கள் யாவுமே கடற்கரை மணலை பார்க்கிலும் அளவுக்கு அடங்காததாக இருந்தது என்று ஆதியாகமம் புஸ்தகம் 41, 46 முதல் 49 வசனங்களை வாசிக்கலாம். ஆனால் எகிப்தியர்கள் மட்டுமே யோசேப்பின் கட்டளைப்படி சேர்த்து வைத்தார்கள், சேமித்து வைத்தார்கள். அண்டை நாட்டில் உள்ள அதிகாரிகளுக்கோ அதிபதிகளுக்கோ வரப்போகும் பஞ்சம் பற்றி அறியாதிருந்தார்கள். இயேசு கிறிஸ்துவும் இதுபோல 2 சந்தர்ப்பங்களில் வனாந்தரத்தில் போஷித்து ஜனங்களுக்கு போஷித்து மீதியான துணிக்கைகளை 12 சீசர்களும் சேர்த்து வைத்தார்கள். இந்த 7 பரிபூர்ண செழுமையான வருடங்கள் என்பது நம்முடைய தற்சமயம் உள்ள கிருபையின் காலத்துக்கு ஒப்பிடலாம். ஏனென்றால் இந்நாட்களில் அளவுக்கு அதிகமாக சத்திய வசனம் எங்கும் எதிலும் கிடைக்கிறது. எங்கு பார்த்தாலும் சுவிசேஷ கூட்டங்கள், ஜெப கூட்டங்கள், வேதபாட வகுப்புகள், இப்படி இந்த காலம் கிருபையின் பூரண செழிப்பான வருடங்கள். ஸோ இந்த நாட்களையும் காலங்களையும் அசதியாய் அலட்சியம் செய்தால் வெகு விரைவில் எகிப்திலும் அதன் சுற்றுப்புறங்களிலும் கொடிய பஞ்சம் காலம் வந்தது. நமக்கும் வரப்போக பஞ்சகாலம் என்பது என்ன தெரியுமா? இதோ தேசத்தின் மேல் பஞ்ச காலத்தை அனுப்பும் நாட்கள் வரும். அது ஆகார குறைவினால் உண்டாகும் பஞ்சம் அல்ல, ஜலக்குறைவினால் உண்டாகும் பஞ்சமும் தாகமும் அல்ல. கர்த்தருடைய வசனம் கிடையாத பஞ்சத்தை அனுப்புவேன் என்று ஆமோஸ் தீர்க்கதரிசி 8ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் வாசித்து அறியலாம். எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, பஞ்சம் அது வரப்போகிறது என்பது அறிகுறிகள் ஏற்பட்டு வருகிறது. ஆலயம் செல்ல, ஆராதனைக்கு செல்ல, ஆராதனை நடத்த தடை ஏற்பட்டு வருகிறது. இப்பொழுது இவை ஒரு எச்சரிப்பின் மணிதான். இந்நாட்களில் நாம் செய்ய வேண்டியது என்னவென்றால், வசனம் கேட்டு இருதயத்தில் காத்து தேவ வார்த்தையை சேர்த்து வைக்க வேண்டும். காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்கள். நம்ம ராஜாதிராஜா அதி சீக்கிரமாய் வரப்போகிறார். ஆமென். God bless you.